வணக்கம். சவுண்டு வந்ததுக்கு அப்புறம் வசனங்கள் இல்லாத படங்கள்னு ஒரு சிலது வந்திருக்கு. ஐரணி என்னன்னா அதையும் சைலண்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்ற மாதிரி தான் கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸும் மியூசிக்கும் இருக்கும்போது அது எப்படி சைலண்டாக இருக்க முடியும்? ஒருவேளை புரிதலுக்காக அப்படி சொல்கிறாங்கன்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இந்த ஜானரில் ஒரு கோட் படம் அப்படின்னா அது வந்து புஷ்பக் தான். அதாவது சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடித்த பேசும் படம் தான் அந்த GOAT. அதை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் இந்த காந்தி டாக்ஸ் படத்தையும் எடுத்திருக்காங்க. இந்த படம் 2023லேயே இன்டர்நேஷ்னனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியாவில் ஸ்க்ரீன் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் அங்கே ஸ்டாண்டிங் ஓவேஷன்லாம் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏன் 3 வருஷங்கள் கழிச்சு இப்போ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. சார் ஸ்பீக்ஸ் 5 லாங்குவேஜஸ் இன் தெலுங்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி பல மொழிகள் ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த வசனம் இல்லாத படம் எப்படி இருக்குது அப்படின்னு வசனம் இல்லாமல் சொல்ல முடியாது. அதனால் எப்பயும் போல் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காந்தி டாக்ஸ். மும்பையில் கடுமையான ஏழ்மையில் இருக்கார் விஜய் சேதுபதி. அவரோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணவும் காசு இல்லை. திடீர்னு இறந்து போன அப்பாவுடைய அந்த கார்பரேஷன் வேலைங்கிறது தனக்கு கிடைக்குமான்னு பார்க்குறாரு விஜய் சேதுபதி. அவருடைய ஏழ்மையோடு சேர்ந்து நேர்மையும் அதுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. எதிர் பில்டிங்கில் இருக்கிற அதிதி ராவ் ஹைதரியும் விஜய் சேதுபதியும் லவ் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கும் விஜய் சேதுபதியோடைய நிதி நிலைமை சிக்கலாக இருக்குது. அதே மும்பையில் மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் அரவிந்த் சுவாமி, பெரிய பணக்காரர், ஒரு அரசியல்வாதியோடைய சதினால் தன்னுடைய சொத்துக்களையெல்லாம் இழக்கிறாரு. எல்லாமே ஜப்தி ஆகிற சூழல். இப்படி ஒரு நிலைமையில் விஜய் சேதுபதியும் அரவிந்த் சுவாமியும் மீட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறதா இந்த காந்தி டாக்ஸ். காந்தி நோட்டுக்கு தான் மதிப்பே. காந்தி நோட்டை பார்த்தா தான் இந்த ஊரில் எந்த வேலையுமே நடக்கும். அதை சுற்றி தான் எல்லாமே ஓடிட்டு இருக்கிற இந்திய சமூகத்தில் ஒரு மாரல் ஸ்டோரியை வசனம் இல்லாமல் சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு இயக்குனர் கிஷோர் பாண்டுரங் பலேக்கர். இந்த ஆம்பிஷனை, விஷனை, குவாலிட்டியான ஃபிலிம் மேக்கிங்கில், ஃபிலிம் லாங்குவேஜில் அதை எக்ஸிக்யூட் பண்ண விதத்தை இதுக்கெல்லாம் இயக்குனரை கண்டிப்பாக பாராட்டணும். ஒரு தரமான எக்ஸ்பெரிமெண்டல் முயற்சி. நடிகர்கள் தேர்வு அடுத்து பாராட்டப்பட வேண்டிய ஃபேக்டர். விஜய் சேதுபதி, அதித்தி, அரவிந்த் சுவாமி, திருடனாவர சித்தார்த் ஜாதவ், இந்த 4 பிரதான நடிகர்களுமே நல்லா நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி, அரவிந்த் சுவாமி 2 கேரக்டர்ஸுமே ஒரு வகையான டிஸ்ட்ரெஸில் இருந்தாலும் அது அரவிந்த் சுவாமி இன்னும் கூட பெட்டராக நமக்கு செல் பண்ணுறாரு. விஜய் சேதுபதி நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. படத்தோடைய 2வது டேரக்டர்னா அது AR ரஹ்மான் தான். என்ன எமோஷனை எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணணும் அப்படின்னு தன்னுடைய பின்னணி இசை மூலமாக படம் முழுக்க ஆடியன்ஸை கைட் பண்ணி கையை பிடிச்சி கொண்டு போகிறாரு. அவர் இந்த படத்தை தன்னுடைய ஷோரீல் அப்படிங்கிற மாதிரி பெருமையாக சொல்லியிருக்காரு. ஆனால் வர எந்த பிஜிஎம் பீஸுமே எனக்கு ஸ்ட்ரைக்கிங்காக இல்லை. சில இடங்களில் ரொம்ப ஃபெமிலியரான ஸ்டைல்லையும் இருந்தது. ஆனால் ரொம்ப நேரம் வார்ம் அப் பண்ணிவிட்டு கடைசி 2-3 ஓவரில் பயங்கரமாக பேட்டிங்கில் புழக்கிற மாதிரி கடைசி 20-30 நிமிஷங்களில் அரவிந்த் சுவாமி பங்களா உள்ள நடக்கிற அந்த ஒரு கேட் அண்ட் மவுஸ் விளையாட்டுக்கு ரஹ்மானோடைய பிஜிஎம் எக்ஸலண்ட்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. பாடல்கள் பிளேஸ்மெண்ட்டாகவும் டியூனாகவும் மைண்டில் நிற்கலை. இதில் வந்து அந்த ரம்மி பாட்டெல்லாம் டோட்டல் டம்மி தான். சவுண்ட் டிசைன் ரொம்ப நல்லா இருந்தது. இழக்க எதுவுமே இல்லைன்னு ஒரு நிலையில் இருக்கிற கேரக்டர், எல்லாம் இருந்தும் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எழுந்து மொத்தமாக எல்லாத்தையும் இழக்க போகிற நிலையில் இருக்கிற இன்னொரு கேரக்டர்னு 2 பேரையுமே டெஸ்பிரேஷன், நீட் ஃபார் சர்வைவல் அப்படிங்கிறது டிரைவ் பண்ணுது. இந்த பேரலில் இயக்குனர் காமிச்ச விதம் நல்லா இருந்தது. தன் பண தேவையை சரி பண்ண அதிரடியாக முடிவு பண்ணுற ஒரு கேரக்டர். ஆனால் அந்த கேரக்டர் போகிற இடத்துல அதை விட பெரிய பிரச்சனை இருக்குங்கிறது கிளவராக நரேட் பண்ணப்பட்டு செட் பண்ணப்பட்டிருக்கு. கூடவே ஒரு திருடன் கேரக்டரையும் இந்த மிக்ஸ் உள்ள போடுறது நல்ல ஐடியா. ஆனால் அவரால் அந்த கதையில் பெரிய பிரோஜனம்லாம் இல்லை, ஃபன்னியாகவும் இல்லை. அவர் ப்ரெடிக்டபிளான முடிவு, ரொம்ப ட்ராக் ஆகிற அந்த மிடில் ஆக்ட், குழப்பமான கிளைமேக்ஸ், இதெல்லாம் இந்த காந்தியோடைய டாக்ஸை இன்டரப்ட் பண்ணுது. பணத்தாசை, பேராசைக்கு எதிரான கருத்தை சொல்ல நினச்சாலுமே கூட அது அழுத்தமாக சொல்லப்படலை. அரவிந்த் சுவாமி கேரக்டரை நல்லவராக காட்டிடுறாங்க. ஆனால் அவருடைய பிளான் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க கடைசியில். அது டோட்டலாக அந்த நல்லவருங்கிற இமேஜுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குது. அந்த கேரக்டருடைய க்ளோஷரையும் நம்மளுக்கு ஒழுங்காக சொல்ல. அண்ட் அவர் அந்த விஷயத்தை எதுக்காக பண்ணுறாருங்கிற அந்த பர்பஸும் கன்வின்சிங்காக சொல்லப்படலை. கிளைமேக்ஸ் ரொம்ப கிளீஷேடாக குழப்பமாகவும் இருந்தது. ஒரு அரசியல்வாதி கேரக்டரை கொண்டு வராங்க, பட் ஒரு கேரிகேச்சராக ட்ரீட் பண்ணி வேஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் கேரக்டர் நரசிம்ம அவதாரம் மாதிரி தூணிலும் இருக்காங்க, துருமிலும் இருக்காங்க. எங்கே போனாலும் அந்த கேரக்டர் வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்துடுறாங்க. ஆனால் கதைக்கு கன்வீனியண்ட்டாக குரூஷியலான இடங்களில் அவங்களும் காணாமல் போயிடுறாங்க. பேசும் படம் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னாலுமே கூட இதை பேசும் படம் பார்ட் 2னே சொல்கிற அளவுக்கு அவ்வளோ ஒற்றுமைகள் இருக்குது. பயங்கரமான ஏழ்மையில் இருக்கிற ஹீரோ பால்கனியில் இருந்துக்கிட்டே ஹீரோயினோட பேசுகிற அந்த ரொமான்ஸ், ஒரு பணக்கார கேரக்டர், ஹீரோ அந்த கேரக்டரை வச்சு போடுற ஒரு பிளான், பணம் அல்டிமேட் கிடையாதுங்கிற மெசேஜ், இப்படி ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் நிறைய இருக்குது. ஆனால் இந்த படம் இன்ஸ்பிரேஷன்ற அளவில் மட்டுமே பேசும் படத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. மூட்லேயோ, அழுத்தமான சுச்சுவேஷன்ஸ்லேயோ, ஹியூமர்லேயோ, மொமெண்ட்ஸ்லேயோ இல்லை. தென் காந்தி டாக்ஸ் அப்படின்னு காந்தியோட ஃபிலாசபியை இன்சிஸ்ட் பண்ணுற மாதிரி மெசேஜாக இருந்தாலுமே கூட அது ரொம்ப அப்ட்ராக்டாக தான் இருக்குது. இங்கே பணம் தான் பேசும், மனுஷன் பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது இந்த படத்தோடைய மெசேஜாக இருந்தால்
அதுவும் சரியாக கன்வே ஆகலை. இந்த படம் பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வந்துச்சு. இந்த பேசும் படம்ங்கிறது டயலாக்ஸ் இல்லாத படம் தான். ஆனால் அந்த படம் முழுக்க கேரக்டர்ஸ் வந்து பேச முடியாத மாதிரியான சூழல்களில் தான் அடுத்தடுத்து இருப்பாங்க. இங்கே பேசியிருக்கவே முடியாது, இங்கே அவங்க பேசாமையே புரிய வச்சிருக்க முடியுன்ற மாதிரி நம்மளால் நம்ப முடிகிற கன்வின்சிங்கான சுச்சுவேஷன்ஸ் தான் ஆல்மோஸ்ட் படம் முழுக்க இருக்கும். மாண்டேஜ் மாதிரி ஒரு பாட்டு வரும், ஆனால் ஜஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் மட்டுமே, லிரிக்ஸ் இருக்காது. ஹீரோவும் ஹீரோயினும் தியேட்டரில் படம் பார்க்குற அந்த ஒரே ஒரு சீனில் மட்டும்தான் அந்த படத்தோடைய டயலாக்ஸ் ஆடியோலாம் வரும். அண்ட் ஹீரோட வீட்டு பக்கத்தில் ஒரு தியேட்டர்லேருந்து டயலாக்ஸ் ஓடிட்டு இருக்கும். ஸோ டயலாக் இல்லாத படங்கிறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் பேசும் படம் முழுக்க இருந்தது. ஆனால் இந்த படத்தில் இந்த பால்கனி ரொமான்ஸ் மேட்டரை தவிர பெரும்பாலான இடங்களில் இந்த மோனோ ஆக்டிங் படம் மாதிரி தான் இருக்கே தவிர மௌன படமா வசனங்கள் இல்லாத படமா தெரியல. ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக புரிய வச்சிடணும் அப்படின்னு கை காட்டி ஆக்ஷன் பண்ணுறாங்க. நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ், நியூஸ் ஆர்டிகல்ஸ், டெக்ஸ்ட் மெசேஜ், லெட்டரு, தூப்பு சீட்டுன்னு பல வகையில் கன்வே பண்ண முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. பாட்டில் லிரிக்ஸும் வரும்போது இந்த டயலாக் இல்லாத மேட்டர் ஒரு கிம்மிக்காக மட்டும் தான் தெரியுது. இந்த படத்தை டயலாகோடவே எடுத்துருக்கலாமே அப்படின்னு கூட தோணுச்சு. மோஸ்ட் ஆஃப் த ரன் டைம் படம் ஒரு ட்ராமா ஜானரில் தான் போகுது. ஆனால் அரவிந்த் சாமியோட பங்களாவில் நடக்கிற அந்த கடைசி கட்ட காட்சிகள் மட்டும் ஒரு டென்ஷன் பரபரப்பு இருக்குது. ஆனால் அதுவுமே கூட ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரெப்படேட்டிவாக மாறிடுது. மொத்தத்தில் இந்த காந்தி டாக்ஸ் வசனம் இல்லாத படங்கிற அந்த ஜானரில் நல்ல முயற்சி. பட் கேரக்டர்ஸ் பேசாமல் இருக்க இன்னும் கூட சிறப்பான சூழல்கள் ஸ்க்ரீன் பிளேயில் இருந்திருந்தா, ப்ரெடிக்டபிலிட்டியை குறைச்சிருந்தா கண்டிப்பாக சுவாரஸ்யமான படமாக இருந்திருக்கும். இப்போதைக்கு ஒரு சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்டல் படங்கிற லெவலில் மட்டுமே இருக்குது. படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க குடும்பத்தோடய பார்க்கலாம். ஆனால் இந்த உள்நாக்குலேருந்து ஜூம் அவுட் பண்ணி வரா மாதிரி சில கேமரா ஆங்கிள்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே ஊவே காட்சிகள்லாம் இருக்குது. கேர்ஃபுல்.